லங்ஸ் இம்யூனிட்டி டிப்ஸ் பற்றி கேட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி லங்ஸ் என்னெல்லாம் பண்ணுது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம ஷார்ட்டாக பார்க்கலாம். நம்மளோட நுரையீரல் வந்து நம்மளோட தோள்களை பராமரிக்கிறதுல வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான இடம் வசிக்குது. படி ஆர்கன் கிளாக் தியரியில் நுரையீரலுக்கான நேரம்ன்றது வந்து அதிகாலை 3 மணி முதல் 5 மணி வரை. அதாவது இந்த நேரத்தை வந்து பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த நேரத்தில் வந்து நுரையீரல் சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்க ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. இந்த நேரத்தில் வந்து அவங்களால சாதாரணமாக இருக்க முடியாது. அது மட்டும் வாங்க இந்த நேரத்தில் வந்து நம்ம பிராணாயாமம் மூச்சு பயிற்சி செய்கிறதுக்கான ஒரு உகந்த நேரம் அப்படின்னு சொல்லலாம். நுரையீரல் அதையும் தாண்டி நம்ம சுவாசித்தலை சமநிலைப்படுத்துறதுக்கான வேலையை முக்கியமாக பார்க்குது. அது மாதம் மூலமாக தான் நமக்கு உயிர் சக்தியும் கிடைக்குது. விமன்ஸில் நிறைய பேர் பியூட்டி கான்ஷியஸாக ஸ்கின் பளபளன்னு ஆகணும், ஃபேஸ் பளபளன்னு ஆகணும், எவ்வளவோ நைட் க்ரீம்ஸு, ஸ்கின் லைட்னிங் க்ரீம்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இதை என்னை பொறுத்த வரைக்கும் நுரையீரல் நம்மளுடைய மூச்சு பிராணசக்தி சமநிலையாக ஒழுங்காக இருந்தால் நம்மளோட தேகம் பளபளப்பாக இருக்கும், நம்மளோட ஸ்கின்னும் க்ளோயிங்காக இருக்கும். நுரையீரலோட பனி என்றைக்கு சீராக இருக்கிறோம் அன்றைக்கி வந்து நம்மளோட ஸ்கின் வந்து ரொம்பவே க்ளோயிங்காக இருக்கும், பளபளன்னு இருக்குன்றத. க்ளோயிங்காக ஆகிறதுக்கு லைட்னிங் க்ரீம் மட்டும் பத்தாது, நம்மளோட உடம்புல பிராணசக்தி வந்து சரியான அளவில் சமநிலையில் கிடைக்கணும். நுரையீரலோட பனி சீராக இருக்கும்போது மட்டும்தான் நம்மளோட தோல் மேற்புறத்தில் இருக்கிற வியர்வை துளைகள் க்ளோஸ் ஆகாமல் திறந்து மூட காரணமாக இருக்குது. இதில் சமநிலை இல்லாமல் இருக்கும்போது, பிரச்சனை இருக்கும்போது அதிகமாக வேர்க்கும், அவங்களுக்கு ஸ்வெட்டிங் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். ஆஸ்தமா பேஷண்ட்ஸ்க்குமே வந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். சுவாசத்தோட நுழைவாயில் மூக்கு அப்படின்றதுனால காற்று குளிரால் நுரையீரல் வந்து ரொம்பவே ஈஸியாக பாதிப்படைஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் தொண்டையும் குரல்களையும் நுரையீரலோட தொடர்புடையதால் மூச்சு, தொண்டை, பேச்சு ஆகியவை வந்து நமக்கு பாதிக்கும். நுரையீரலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கான டிப்ஸை வந்து நம்ம பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள்.